காரணம் என்ன நடந்தாலும் நீங்கள் சகித்து கொள்ள பழகுங்க, பிசாசு ஓடி போயிடுவான். அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் நுழைய மாட்டேன். அல்லேலூயா. யார் வந்து சொன்னாலும் என் மருமகளை பற்றி எனக்கு தெரியும், நீ யார் சொல்கிறதுக்கு? என் மாமியாரை பற்றி எனக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு கொடுத்த மாமியார். நீ சொல்லிட்டீங்கன்னா பிசாசு வாய் மூடிடுவான். நீங்கள் ரொம்ப காது கொடுத்து கேட்டீங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் உங்களுக்குள்ளே விதைச்சி உங்கள் குடும்ப சமாதானத்தை பிசாசு கெடுத்துருவான். அதனால் இந்த மாதிரி உபத்திரவங்கள், இந்த மாதிரி பேச்சு ஏச்சுகள் குடும்பத்துக்குள்ளே சில சமயம் வரும். நம்ம இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். பொறுமையாக சகித்து கொள்ளுங்க. எவ்வளோ நாள் நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, எவ்வளோ நாள் பேசுவாங்க? கொஞ்ச நாள் பேசிட்டு தன்னால் வாய் ஓஞ்சி போயிடும், அவ்வளோதான். அதனால் பொறுமையாக இருக்க பழகுங்கள். யோபுடைய பொறுமையை நினைத்து கொள்ளுங்க. ஊரே பேசுது, பரியாசம் பண்ணுது, கேவலமாக பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை குற்றப்படுத்துகிறாங்க. ஆறுதலுக்காக வந்த நண்பர்கள் அவனுடைய துக்கம் மகா பெரிய துக்கம்னு 7 நாளாக ஒன்றுமே பேசாமல் கூட உட்கார்ந்து பேச ஆரம்பித்தா யோபு குறை சொல்கிறாங்க. அதுதான் உலகம். என்ன நடந்தாலும் நம்மளை தான் குறை சொல்லுவாங்க. பொறுமையாய் சகித்து கொள்ளுங்கள். இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். சிலுவையிலே பாடுகளை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். முடிவு உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை காண்பீர்கள்.